ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜசே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தகே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரமாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாதன போதினி, அதுல இரண்டாவது ஸ்லோகம். மூல பிரமாணம் வேதோஸ்தி த்விதா தஸ்ய விபாஜனம் பிரதமஹ கர்மகாண்டஸ்ச வேதாந்தஸ்ச பரஸ்மிருதஹ. மூல பிரமாணம் வேதோஸ்தி த்விதா தஸ்ய விபாஜனம் பிரதமஹ கர்மகாண்டஸ்ச வேதாந்தஸ்ச பரஹ ஸ்மிருதஹ. இப்ப இந்த ஸ்லோகத்தில் போன ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு எப்படி வார்த்தைகளாக எடுத்து வைத்து அதில் எந்த அர்த்தங்கள் எதை குறிக்கிறாரு, நமக்கிருஷ்ய குரும்னா யாரு, பக்தினா என்ன, சாதனம்னா என்ன, சாத்தியம்னா என்ன, இந்த மாதிரி வார்த்தைகளை அர்த்தங்கள் பார்த்ததுக்கு பிறகுதான் நம்ம இந்த ஸ்லோகத்தோட மீனிங்க்கு போக முடிஞ்சுது. அத மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் வேர்டு மூல பிரமாணம், அதுதான் நம்ம எடுத்துக்கணும். பிரமாணம், மூல பிரமாணம். ஃபர்ஸ்ட் பிரமாணம்னு என்ன, அடுத்தது மூல பிரமாணம். இப்ப மூல பிரமாணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதாரம், மெயின் அப்படின்னு அர்த்தம். மூலம்னா மெயின், முக்கியமான அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம பிரமாணம்னா என்ன, பிரமாணம் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்ல பிரிச்சு பாத்தீங்கன்னா பிர கூட்டல் மா கூட்டல் நம், பிரமாணம், 3 சொல் உள்ள இருக்கு. பிர அப்படின்னா தெளிவான அர்த்தம், தெளிவான, கிறிஸ்டல் கிளியர் நாலேஜ், அது பேர் பிர, பிரகிருஷ்டேன. அடுத்தது பிரமா, மானம்னா அறிவு, மானா அறிவு, மெஷர், 2 மீனிங் வரும் சமஸ்கிருதத்துல. மான டு மெஷர்னு வரும், அறிவுன்னு வரும். இங்க நம்ம அறிவுன்னு எடுத்துக்கணும். பிரமா. அடுத்த வேர்டு என்னது, நம். நம்மனா இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவிக்கு பேரு பிரமாணம். இதை நாம் டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி என்கிட்ட இருக்கிறதுனாலதான் நான் அதை யூஸ் பண்ணி ஞானத்தை பெறுகிறேன். ஞானம் மீன்ஸ் நாலேஜ், அறிவு. ஜென்ரலா இந்த உலகத்தை பத்தின ஒரு அறிவு. இப்போ ஒரு வெளியில் இருக்கிற உலகத்தில், நான் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற என்னை தவிர்த்து வெளியில் இருக்கிற பொருள்களுடைய ஒரு ஷேப்போ கலரோ அதை பற்றிய ஞானம் எனக்கு ஏற்படணும்னா, ஏன்னா உலகத்தில் வாழ வேணும்னா என்னை சுத்தி உலகத்தில் இருக்கிற பொருளை பற்றிய ஞானம் இருந்தா தான் நான் சர்வைவ் ஆக முடியும். அப்போ அதற்குண்டான கருவியை இறைவன் கொடுத்திருக்கார், அதுதான் பிரமாணம். இப்போ கண் எதுக்கு பயன்படுத்துறோம், வெளியில் இருக்கிற பொருள்களுடைய ஷேப்பு, கலர், இதை நம்ம யூஸ் பண்ணினா தான் நமக்கு அந்த ஞானம் ஏற்படுது. அப்போ கண் என்பது ஒரு பிரமாணம். எனக்கு வெளியில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற பொருளை பற்றிய ஷேப்பையும் கலரையும், வர்ணம் ரூபம் சொல்லுவோம் சமஸ்கிருதத்தில். வர்ணம்னா கலர், ரூபம்னா ஷேப், அதை பத்தின அறிவை கொடுக்கக்கூடிய கருவி கண். இப்ப வெளியில் இருக்கிற சப்தத்தை பத்தின அறிவை, நாலேஜ், தி சென்ஸ் ஆஃப், ஃபர்ஸ்ட் சைட், அடுத்து இது வெளியில் இருக்கிற சப்தத்தை பற்றிய ஞான கொடுக்கக்கூடிய கருவி காது. 2 காதுகளும் சேர்ந்து ஒண்ணுதான் அர்த்தம், 2 கண்ணு சேர்ந்து ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு கண் இந்திரியம், அவ்வளவுதான். 2 கண்ணா இருந்தாலும் ஒரு இந்திரியம் என்னது, பிரமாணம் என்னது, 1. அடுத்தது காது. அடுத்தது நம்ம உலகத்தில் எத்தனையோ பொருள்களை சாப்பிட்றோம், அதனுடைய ருசி என்ன,
அதை பற்றிய அறிவு. 2 உப்பு கல்பத்தில் கொஞ்சம் காரப்பத்தில் அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா, ருசி. அதை பற்றிய அறிவு அது வந்து நாக்கு. நாக்கில் இருக்கிற பிரமாணம், அந்த நாக்கு வந்து பிரமாணம். அடுத்தது வாசனை, அதை பற்றிய அறிவு. ரோட்டில் போகிறோம், கடந்து போகும்போது மீன் கடை தாண்டி போகிறோமா, பூக்கடையை தாண்டி போகிறோமான்னு நாம் எங்கேயும் கண்ணை திறந்து பார்க்க தேவையில்லை. நமக்கு ஆள் போகும்போதே தெரியும் ஏதை தாண்டிட்டு இருக்கிறோன்னு. ஸோ அதை பற்றிய அறிவு நமக்கு அப்போ நாலேஜ் ஏற்படுது. நீ வந்து மீன் கடையை தாண்டி போகிற, இல்லை பூக்கடையை தாண்டி போயிட்டுருக்கிறங்கிற அறிவை நீங்கள் கேட்டாலும் கேட்கலினாலும் மூக்கு கொண்டாந்து கொடுத்துரும். ஏன்னா அதெல்லாம் ஓப்பன் ஆகித்தான் இருக்குது. காது கண்ணை வேணால் நம்ம வேணால் மூடிக்கலாம், ஆனால் மூக்கு என்ன இருக்குது, அந்த அறிவை கொடுத்துருது. அப்போ மூக்குங்கிறது ஒரு பிரமாணம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக நீங்கள் பார்க்குறீங்க. The vision, சாஸ்திரம் அந்த விஷனை மாற்றுது. we know everything, of course. The vision, attitude towards your eye, towards your வந்து எப்படி பார்க்குறோம், they are எனக்கு அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாணம். அடுத்தது தோல், ஸ்கின். இந்த நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கும். கண்ணு வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு, காது வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு, மூக்கு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு, நாக்கு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் 5வது பிரமாணம் உடல் ஃபுல்லாக பரவி இருக்குது, ஸ்கின். தி சென்ஸ் ஆஃப் டச். வெளியில் இருக்கிற கிளைமேட்டு, நம்ம யாரை தொடுறாங்களா, இல்லை நம்ம இதில் போய் இடிச்சுக்க, எல்லா பற்றின அறிவையும் கொடுக்கக்கூடிய அடுத்த கருவி சென்ஸ் ஆஃப் டச். அதை பற்றிய அறிவு, தொடு உணர்வு தமிழில் சொன்னால் அது பிரமாணம். தோல் என்பது பெண்ணாகுது 5வது பிரமாணம். இந்த 5ம் பிரமாணம், ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி. இப்போ இதெல்லாம் கடந்து நாம் இது 5க்கும் பேரு பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேர். நேரடியாக மனமே இன்வால்வ் ஆகாம ஜஸ்ட் அந்த இந்திரிய, அந்த கண்ணுக்காக என்ன கொடுத்துரும், உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துரும். அதனால இந்த 5க்கும் பேரு பிரத்யக்ஷ, நேரடியான பார்த்தோன்ன ஞானம். அது வந்து நேரடியான ஞானம். உன்னை தூக்கி காமிக்கிறேன் அப்படின்னா அதை பார்த்தோன்னா உங்களுக்கு நான் கை காமிக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது பிரத்யக்ஷமா நேரடியாக ஞானத்தை கொடுக்கக்கூடியது. இது 5 பிரத்யக்ஷ பிரமாணம். அடுத்து 2வது டைப், இது 5 சேர்த்து இப்போ ஒன்னா சொல்றேன், பிரத்யக்ஷ பிரமாணம். அடுத்தது அனுமான பிரமாணம். அனுமானம்னா ஒரு மனது இன்வால்வ் ஆகும். ஒரு ஞானம் ஏற்படுவதற்கு இப்போ நம்ம வந்து மனதை யூஸ் பண்ணவே இல்லை. மனது வந்து ஞானம் ஏற்படுற இடமா இருந்தாலும் மனதில் ஏதாவது நாலேஜ் வச்சு நமக்கு இந்த நாலேஜ் வரல. ஏன்னா இப்போ கைக்கு தூக்கி காமிச்சேன்னா மனது வந்து இன்வால்வ் ஆகி இது கைன்னு சொல்றது இல்லை. பார்த்தோன்னே தெரியுது இது கை, இது கால், இந்த சப்தம், நாக்கில் இந்த டேஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனால் அனுமானம் போது மனம் இன்வால்வ் ஆகும். ஒரு மனம் இன்வால்வ் ஆகித்தான் நீங்கள் அனுமானம் மீன்ஸ் இன்ஃபரன்ஸ், யூகிக்கிறது. இப்போ நீங்கள் ஒன்று யூகிக்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு மனமும் சேர்ந்து அங்கே இன்வால்வ் ஆனால் தான் யூகிக்கவே முடியும். இன்ஃபரன்ஸ் ஐ கேனாட் இன்ஃபர். நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் ஐ இன்ஃபர் பண்ணுதுன்னு, அப்படியே இல்லை. இப்போ வந்து தூரத்தில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஒரு மலை இமேஜின், அந்த மலைக்கு அந்த பக்கம் இருந்து புகையை நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் கண் எதை பார்க்குது, புகையை மட்டும்தான் பார்க்குது. ஆனால் என்ன நீங்கள் இன்ஃபர் பண்ணுறீங்க, அங்கே நெருப்பு இருக்கிறதுங்கிற இன்ஃபர். இன்ஃபர் வந்து ஐ பண்ணாது. ஐ வந்து புகை மட்டும்தான் உங்களுக்கு நான் அறிவை கொடுக்கும். அங்கே நெருப்புங்கிறது கண்ணு சொல்லாது, அதுக்கு அந்த சக்தி கிடையாது. அப்போ என்ன நடக்குது, அந்த இன்ஃபர் பண்ணும்போது வேற எங்கேயோ அந்த புகையையும் நெருப்பையும் நீங்கள் பார்த்து புகைஞ்சதுன்னா அங்கே நெருப்பு இருக்குங்கிற அறிவு ஆல்ரெடி மனதில் இருக்கணும். அந்த அறிவை யூஸ் பண்ணி தான் புகையை பார்க்கும்போது அங்கே நெருப்பு இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அறிவு நமக்கு ஏற்படுது. பார்த்தீங்களா, இந்த பிரமாணம், இது பிரமாணம். இந்த பிரமாணத்துக்கு பேர், இது மனதினால் நாம் ஒரு ஞானத்தை பெறுகிறது. மனமும் இந்திரியும் சேர்ந்து தான் பார்க்கணும். வெறும் மனம் மட்டும் இருந்தால் அங்கே நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு புகையவே பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் மனம் இங்கே இருக்கும், ஆனால் அங்கே நெருப்பு இருக்குது, நம்மளால ஞானம் ஏற்படாது. ஸோ பிரத்யக்ஷ பிரமாணத்தில் இருக்கிற கண்ணும் மனமும் சேர்ந்து செயல்பட்டு அதுக்கு முன்னால் ஒரு ஞானம் இருக்கணும். என்ன ஞானம், புகை எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்குங்கிறது நீங்கள் வேற எங்காவது பார்த்துருக்கலாம். ஒரு சிம்னியில் பார்த்துருக்கலாம், ஒரு புகை குண்டிலிருந்து வரதை பார்த்துருக்கலாம், ஒரு ஹோம குண்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி பார்த்து அந்த அறிவு உள்ளே வந்ததுக்கப்புறம் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண, யூ கேன் இன்ஃபர். இந்த இடத்துல இதுக்கு பேர் நெருப்பு இருக்குது நீங்கள் இன்ஃபர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த இன்ஃபரன்ஸ் நாலேஜ் சொல்ல பார்த்தீங்களா, அதுக்கு பேர் அனுமானம், யூகித்தல், இன்ஃபர்.
இது ரெண்டாவது பிரமாணம். ஏன்னா இங்கே இருக்கிற வேர்டு என்னதே மூல பிரமாணத்துக்கு நம்ம இன்னும் வந்து சேரல. பிரமாணம்ங்கிற வேர்டு தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்தது உங்களுக்கு இதுலேயே நான் போட்டிருப்பேன், அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாதுங்கிற காத்த நான் போட்டிருந்தேன். அடுத்தது மூணாவது உபமான பிரமாணம். இது ஒரு பிரமாணம். இது வந்து மனமும் கண்ணும் சேர்ந்து தான் பண்ணும். இது வந்து வேற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க, இது சாஸ்திரம் கொடுக்குற உதாரணம் தான். நீங்கள் பைசன் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த காட்டில் பைசன் ரொம்ப அதிகம், பார்த்து போப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பைசனை பற்றின அறிவே உங்களுக்கு கிடையாது, அந்த ஞானமே உங்களுக்கு கிடையாது. அப்போது அவர் என்ன சொல்ல நீங்கள் கேட்குறீங்க, பைசன்னா எப்படி இருக்கும்? இது வரைக்கும் நான் அவர் பார்த்து பைசன்கிற வேர்டே கேட்டதில்லைன்னு வச்சுக்குவோம். அப்போ அவர் கேட்குற, பைசன்னா எனக்கு தெரியாது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் கேட்குறாரு காட்டுக்குள்ளே போகிறவர். அப்போ கூட இருக்கிறவர் சொல்ல, ஏன்னா இந்த காலமாக இருந்தால் உடனே செல்ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க, கூகுள் எடுத்து சர்ச் பண்ணி காமிச்சிருவோம். அந்த காலத்தை கற்பனை பண்ணிக்கணும். நோ செல்ஃபோன் எதுவும் கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவங்க அந்த காலத்தில் என்ன கேட்டில் வச்சுருப்பாங்களா இல்லையா, அதில் ஒரு எருமையை பஃபலோ காமிச்சு, இதை பாருப்பா இதே மாதிரி தான் இருக்கும், பட் அதனுடைய ஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரா. அந்த எக்ஸாம்பிள் மட்டும்தான் உள்ளே இருக்கும். பைசனை பற்றி ஞானம் அவருக்கு இன்னும் வரல, அவருக்கு கிடையாது. பைசனை பற்றி அறிவே கிடையாது. என்னை பற்றிக்கு என்ன ஞானம் இருக்கு, இதை போல் அது இருக்குங்கிற அந்த அறிவோடு அவர் உள்ளே போகிறார். போகும்போது பைசனை பார்த்தோன்னே திஸ் இஸ் பைசன் ஒரு ஞானம் ஏற்படுதா இல்லையா? எப்படி வந்தது? நாட் அந்த உபமானம், அந்த எக்ஸாம்பிளை வச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஓ அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இது எறும்பு மாதிரி தான் இருக்குது, இதுதான் ஆட்டிருக்குது பைசன், இது காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்குது, நாம ஜாக்கிரதையா இருக்கணும். அவருக்கு ஒரு ஞானம் ஏற்படுது. அல்ல பைசனை பற்றிய ஞானம் அவருக்கு எப்படி ஏற்பட்டது? கண்ணில் பார்த்தோன்னா அவருக்கு பைசன்னு தெரியாது. ஏன்னா யாரா பைசன் அது என்னென்ன தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறவருக்கு அது எப்படி பைசன்னு தெரியும்? ஸோ அப்போ என்ன நடக்குது, உபமான அந்த பிரமாணத்துக்கு பேரு, அது ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவி, மனம் செயல்படுகிற கருவி, மனம் இன்வால்வ் ஆகி தான் செய்ய முடியும். அதுக்கு பேரு உபமான பிரமாணம். இது மூணாவது. ஸோ பிரத்யக்ஷம், அனுமானம், அடுத்தது உபமானம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பகவான். நாம் வந்து இதெல்லாம் மாற்றக்கூடாது, புரிஞ்சுக்கலாமே தவிர அந்த அனுமானம்னா அனுமானங்கிற வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் சான்ஸ்கிரிட் வேர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேற வழி கிடையாது. ஏன்னா வேதம் இருக்கிற லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட், அது இறைவன் யூஸ் பண்ண வேர்டை நாங்கள் அப்படியே தான் கொடுத்தாகணும். அப்போ என்ன பண்ணணும், திருப்பி திருப்பி அந்த வார்த்தைகளை பதிய வைக்கும்போது உங்களுக்கு அது நல்ல பரிட்சயமாயிரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. போக போக அது பரிட்சயமாயிரும். ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும்போது தமிழ் மொழியை கற்றுக்கிட்டா பிறக்குது, பேசி பேசி தானே பழகுது. அந்த மாதிரி தான் கேட்டு கேட்டு என்ன ஆயிடுறது, குழந்தை பழகி அது நாக்கில் கொண்டு வருது. பார்த்தீங்களா, அதே டெக்னிக் தான். வேர்ட்ஸ் எல்லாம் புதுசாக இருக்குன்னு யூ நீட் நாட் வரி. அடுத்தது அர்த்தாபத்தி. அர்த்தாபத்தி பிரமாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் இன்ஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அனுமானம் மாதிரியே தான், பட் டபுள் இன்ஃபரன்ஸ். இப்போ நாங்கள் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நெருப்பு புகை வந்து கண்ணில் பார்த்துட்டீங்க, ஒன்றை வச்சு தான் ஒன்றை கண்ணில் பார்த்து இன்னொன்று இன்ஃபர் பண்ணுறீங்க. ஆனால் இந்த அர்த்தாபத்தி அப்படிங்கிற பிரமாணத்தில் மனம் தான் இன்வால்வ் ஆகுது, கண் இன்வால்வ் ஆகுது, காது இன்வால்வ் ஆகலாம். இப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சு வெடிக்காலம் வெளியில் போய் பார்க்குறீங்க, ரோட்டில் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. அப்போது மழை பெஞ்சிருக்கு நம்ம இன்ஃபர் பண்ணுறோமா? ஆனால் எதையும் நம்ம மழை பெய்யறதுக்கு உண்டான எதையும் நம்ம பார்க்கல. அங்கே வந்து நெருப்புக்குண்டான ஒரு விஷயத்தை பார்த்து, புகையை பார்த்து நெருப்பு இன்ஃபர் பண்ணீங்க. ஆனால் இங்கே மழை பெஞ்சதுக்குள்ள சிம்டம்ஸ் எதையும் நீங்கள் பார்க்கல. இடி இடிக்கல, மழை பெய்யறதோ எதையும் நீங்கள் பார்க்கல. மின்னலதையோ இடி இடிச்சதையோ மழை எதையுமே நீங்கள் பார்க்கல. பட் என்ன பண்ணுறீங்க, அது மழை பெஞ்சிருக்கு, எவ்வளோ பெஞ்சிருக்கு, அதிகமாக பெஞ்சிருக்கா, கம்மியாக வெறும் சும்மா லேசாக ரிசனிங் போயிட்டுருக்கா, இல்லை நல்லா பெஞ்சுதா, இல்லை என்னங்கிற எல்லாத்தையும் இன்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் கிட்டத்தட்ட இதுக்கு பேர் டபுள் இன்ஃபரன்ஸ் மாதிரி தான் வரும். கிட்டத்தட்ட இது இன்ஃபரன்ஸ் மாதிரி தான், பட் கொஞ்சம் எதையுமே பார்க்காம இன்ஃபர் பண்ணுறதுனால இதை தனியாக பிரிக்கிறோம். இது வந்து அர்த்தா பத்தி பிரமாணம். இதுக்கு மனம் இன்வால்வ் ஆகணும், கண் இன்வால்வ் ஆகணும். பிரத்யக்ஷ பிரமாணமும் மனமும் சேர்ந்து தான் இது இந்த பிரமாணம் வேலை செய்யும். இது நமக்குள் இருக்கிற பிரமாணம், இறைவன் கொடுத்த கருவி, தெரிஞ்சுங்களா? அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஞானத்தை பெறுகிறோம். அடுத்தது அனுபலப்தி பிரமாணம் சொல்லுவோம். அனுபலப்தி. அனுபலப்தின்னு இப்போ நான் கை காமிக்கிறேன், என் கையில் செல்போன் இல்லை, செல்போன் இருக்கா நான் கேட்குறேன். இப்போ கை நீட்டிட்டு இங்கே செல்போன் என் கையில் இருக்கா அப்படின்னு உங்களை கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, செல்போன் அதில் இல்லை. absence of the object, that is ஞானம். absence of the object உங்களுக்கு தெரியுதா இல்லையா, that is ஞானம்.
அதுதான் அந்த ஞானத்துக்கு தான் பேர் என்ன சொல்லுது, அனுபலப்தி பிரமாணம். தட் இஸ் ஒன் டைப் ஆஃப் பிரமாணம். இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், இதையெல்லாம் யூஸ் பண்ணி தாங்க இத்தனை நாள் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இறைவன் அதை தன்னுடைய விஷனை மாத்துறாரு. இதெல்லாம் நான் கொடுத்த உனக்கு அறிவை கொடுக்கக்கூடிய கருவி நான் உனக்கு கொடுத்துருக்கேன். என்னென்ன அறிவை கொடுக்கக்கூடிய கருவி உங்ககிட்ட இருக்கு? கண்ணு, பிரத்யக்ஷம்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரத்யக்ஷம் எடுத்தீங்கன்னா கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இதெல்லாம் சேர்ந்தது பிரத்யக்ஷ பிரமாணம். இதை பார்த்தோன்னா கேட்டோன்னா உங்களுக்கு ஞானம் வந்துடும். எதையும் நீங்க மனதை யூஸ் பண்ணி இன்ஃபர் பண்ணி எல்லாம் நீங்க எதையும் பண்ற தேவையில்லை. அதனால இதுக்கு பேரு பிரத்யக்ஷ பிரமாணம். அடுத்து என்ன பார்த்தோம்? அனுமானம். அடுத்து என்ன பார்த்தோம்? உபமானம். அடுத்து என்ன பார்த்தோம்? அர்த்தாபத்தி. அடுத்து என்ன பார்த்தோம்? அனுபலப்தி. இதுல நமக்கு எந்த விதமான குழப்பமும் கிடையாது. இது உலகத்தில் உள்ள விஷயங்களை பற்றிய ஞானத்தை பெறுவதற்காக இறைவன் நமக்கு கொடுத்த பிரமாணம். உலகத்தில் இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் அது காமிக்கும். அடுத்ததா ஒரு பிரமாணம் சப்த பிரமாணம். காதுக்கு போயிடக்கூடாது. சப்த பிரமாணம்னா வேத பிரமாணம். வேதத்துங்கிறது இப்ப நீங்க வேதம் என்ன, வேதம் என்னன்னு கேக்குறீங்க இல்லையா? வேதாந்த வகுப்புனா என்னங்க, வேதம் என்ன? வேதம்ங்கிறது என்னதான் இப்ப நீங்க பார்க்கணும். வாட் யுவர் விஷன் அபவுட் வேதம்? இட் இஸ் அ பிரமாணம். இறைவன் என்ன சொல்றாரு? உனக்கு கொடுத்திருக்கிற வேதம்ங்கிறது பிரமாணம், ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவி. இட்ஸ் an இன்ஸ்ட்ருமெண்ட் given by. எல்லா பிரமாணமும் இறைவன் தான் கொடுத்தாரு. கண்ணு இப்ப நாமளா உட்காந்து செஞ்சோமா, நம்ம அம்மா உட்காந்து செஞ்சாங்களா? அது இறைவன் கொடுத்ததுதான். ஆனா இது இது இப்ப நாம சொன்ன 5ம் உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றி அறிவை கொடுக்கும். ஆனா இந்த வேதம்ங்கிறது என்ன ஸ்டேட்டஸ் வருது? பிரமாணம். அப்ப பிரமாணம்ங்கிற ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது அதுக்கு என்ன கொடுக்கணும்? எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தா தானே அதுக்கு பிரமாணம்ங்கிற ஸ்டேட்டஸ் இறைவன் கொடுத்தது லாஜிக்கா கரெக்ட் ஆகும். சும்மா சுவாமிஜி கடவுளே சொன்னாலும் அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? எப்படி என் இன்டலெக்டுக்கு அதை ஏத்துக்கிறது? வேதம் ரிக்கு யஜு சாம அதர்வண வேதம், அதைத்தான் அவர் சொல்றார். வேதமேவ வேத பிரமாணம். வேதம் இஸ் பிரமாணம். அப்போ அது எதை பற்றிய அறிவை கொடுக்குது? திஸ் இஸ் த கொஸ்டின். அது இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றி அறிவை அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட இத்தனை பிரமாணம் வச்சிருக்கோமே. உலகத்தை பத்தி விஷயத்துல ஆராய்ச்சி பண்றக்கும் என்ன சொல்லு டெலஸ்கோப்பு மைக்ரோஸ்கோப் எல்லாம் வச்சு எதையோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 5 பிரமாணங்களை யூஸ் பண்ணித்தான் ஒரு சயின்டிஸ்டோ யாரு வேணாலும் சரி, ஒரு நோபல் பிரைஸ் வாங்குறாரு ஒரு சயின்டிஸ்ட், எல்லாருமே எதைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த 5 பிரமாணங்களை யூஸ் பண்ணோம்னா உலகத்தில் இருக்கிற கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை பற்றிய, கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கூட யூகித்து கண்டுபிடிச்சலாம். இப்போ வேதம்ங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? இட் இஸ் அ பிரமாணம். அதுதான் அவர் சொல்றாரு மூல பிரமாணம். ஃபார் வாட்? இப்ப வேதம்ங்களோட அமைப்பு என்ன? வேதம்னா என்ன? 4 வேதங்கள் எல்லாரும் படிச்சிருப்போம். ரிக் யஜுர் சாம அதர்வண வேதம். இப்போ ஒரு வேதமும் அதோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும். சரிங்களா? இப்போ அதுக்குள்ள போய் படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுது? வேதம்ங்கிறது அதோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேதமும் 2ஆ பிரிஞ்சிருக்கு. ரிக் எடுத்தீங்கன்னா 2ஆ பிரிஞ்சிருக்கும். விபாஜனம், அதுல அந்த வேர்டு வருது. 2ஆக பிரிஞ்சிருக்கு. ரிக் யஜுர் சாமம் அதர்வணம் எல்லா வேதமும் 2ஆ பிரிஞ்சிருக்கு. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? அதுல முதல் என்ன சொல்றது? பிரதம பாதக ஃபர்ஸ்ட் பார்ட் எதை பத்தி பேசுது? செகண்ட் பார்ட் எதை பத்தி பேசுது? அதைத்தான் இங்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கர்மகாண்டம்னு பேரு. ஈச் வேதா இஸ் டிவைடட் இன்டு 2. ஆச்சுங்களா? அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு பேரு கர்ம காண்டம். கர்மகாண்டம் என்ன? அந்த காண்டம் வேர்டு வந்தாச்சு, அதை விளக்க போறோம். எல்லாமே வெக்காபுலரி நியூ தான். அடுத்தது ஞான காண்டம். 2ஆ பிரிஞ்சிருக்கு. வாட் இஸ் கர்மகாண்டம், வாட் இஸ் ஞான காண்டம்? இப்ப கர்மகாண்டம் அப்படிங்கிறதுல என்ன விஷயங்கள் இறைவன் பேசியிருக்காரு? ஏன்னா வேதங்கள் என்பது மனிதனுடைய மூளையில் தோன்றியது அல்ல, அல்லவே அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்க. வேதம்னா பிரமாணம்ங்கிறது இறைவன் கொடுத்தது. எப்படி கண்ணு இறைவன் கொடுத்தாரோ, காதை இறைவன் கொடுத்தாரோ, அதை போலவே வேதத்தையும் கொடுத்தவர் இறைவன். அத சப்த ரூபமாக இருக்குது. அதை ரிஷிகள் ரிசீவ் பண்ணி எழுதி வச்சிருக்காரு. நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா we cannot receive that sound. அப்போ அதுல அமைப்பு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கர்மகாண்டம். அது எதை பத்தி பேசுது? சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் 2க்குள்ள வித்தியாசம். 3 இடத்துல விஷயம், 3 இடத்துல அது
ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், விஷயம், அதிகாரி, பலம். இந்த 3 விஷயத்துல நம்ம ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் எதை பார்க்கிறோம்? விஷயத்துல எப்படி மாறுபடுது. விஷயம்னா சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கர்மகாண்டம் என்ன, சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஞானகாண்டம் என்ன, அது விஷயம், சப்ஜெக்ட் மேட்டர். அடுத்தது அதிகாரி, who is qualified for karmakanda, who is qualified, அதிகாரி means the qualified person, who is qualified for ஞானகாண்டம். அடுத்தது பலன், கர்மகாண்டத்தினுடைய யூஸ், ஞானகாண்டத்தினுடைய யூஸ். இந்த மாதிரி 3 விதமாக நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறோம்? ஃபர்ஸ்ட் விஷயம், அதிகாரி, பலன். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்? வாட் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கர்மகாண்டம், வாட் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஞானகாண்டம். இப்போ ரிக் வேதம் எடுத்தீங்கன்னா பிக் வால்யூம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்து தான். கர்மகாண்டம் தான் பிக், வெரி பிக். ஞானகாண்டம் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக தான் இருக்கும். போர்ஷன்ஸே ரொம்ப கம்மி பேஜஸ், இதுக்கு பிக் நிறைய பேஜஸ் இருக்கும். இப்போ இதனோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு கர்மகாண்டத்தில்? எல்லா தேவதைகளை பற்றிய விஷயம், அந்த தேவதைகளுக்கு எப்படி பூஜை பண்றது, எப்படி ஹோமம் பண்றது, எப்படி அந்த தேவதைகளை குறித்து உபாசனை பண்றது, மெடிடேஷன், எப்படி உபாசனை பண்றது, அந்த தேவதைகளுக்கு எப்படி பூஜை பண்றது, எப்படி சேன் பண்றதா, பூஜையினுடைய காய்க்க வாச்சிக்க மானச, நீங்க காய்க்கமா உடம்பளவில் எப்படி பூஜை பண்றது, வாச்சிக்கமா எப்படி வழிபாடு பண்ணுதல், மானசீகமாக எப்படி வழிபாடு பண்ணுதல், இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் அப்படியே பக்காவா ஸ்டெப் பை ஸ்டெப். தேவதைகளை படைத்த இறைவன் ஒரு தேவதையை எப்படி வழிபட வேண்டும் என்று சொன்ன இடம் கர்மகாண்டம். தேவதைகள் யாரு? முருகர், விநாயகர், அக்னி, சூரியன், எல்லாமே என்னதுதான் தேவதை. அவங்கள எப்படி வழிபடணும், எந்த நேரத்துல வழிபடணும், எந்த மந்திரங்களை சொல்லணும், எப்படி இன்வோக் பண்ணணும், அவங்களை எப்படி சென்ட் ஆஃப் பண்ணணும், என்னென்ன அவிச போடணும், இந்த மாதிரி ஹெவி சப்ஜெக்ட். அதை பத்தி பேசுறது கர்மகாண்டம். ஃபர்ஸ்ட் தேவதைகள் வழிபாடு. இப்போ ஒரு ஐயர் நம்ம வீட்டில் வந்து ஹோமம் பண்றாருன்னா, அவர் கர்மகாண்டத்தை புக் எடுத்து அவர் குரு கிட்ட படிச்சுட்டு ஒரு ஹோமம் எப்படி பண்றதுன்னு கத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் விஷயங்களை மனசுல மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் பிரயோகம் வேற பண்ணி பழகி இருக்கணும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பிரயோகம்னா போத் பிராக்டிக்கல் அண்ட் தியரி ரெண்டையும் முடிச்சுட்டு வந்தா தான். பிராக்டிக்கல்ங்கிறது ஒரு இன்னொருத்தரோட கூட போய் அவர் கத்துக்குவார், பிராக்டிக்கல் செஷன். தியரிங்கிறது படிச்சு கத்துக்கிறது. இதே ஒரு கணபதி ஹோமம் எப்படி பண்ணுதல்ங்கிறது முதல்ல தியரியா படிச்சுக்குவார். மனப்பாடம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் பிராக்டிக்கலாக இன்னொருத்தரோட கூட போய் அதை நான் பண்ணி தான் பழகணும். இதுதான் கர்மகாண்டம். எந்த ஒரு ஐயரும் தானாக கண்டுபிடித்தது அல்ல. இறைவன் விநாயகரை, ஏன்னா இறைவன் யாரு? தேவதைகளை படைத்த தத்துவத்தை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். வச்சுக்கலாம். அந்த இறைவன், வேதத்தை கொடுத்த இறைவன், தேவதைகளை படைத்த இறைவன் ஈஸ்வரகன் வச்சுக்கலாம். அவரு எப்படி இவங்களை எல்லாம் வழிபடணும்? பரஸ்பரம் பாவயந்தகா, பகவத்கீதையில் வரும். அவர்களுக்கு நீங்க வேணுங்கிறத கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அது தேவதா வழிபாடு. என்னென்ன கொடுக்கணும்? பிராயச்சித்த கர்மம் என்ன, நித்தியமா நீ பண்ண வேண்டிய கர்மம் என்ன, நீ என்ன ஆசிரமத்தில் இருக்கிற, இந்த ஆசிரமத்துக்கு இந்த கர்மம். இப்ப ஆசிரமம்னா 4. ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு முன்னால பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறியா, நீ என்ன பண்ணணும்? வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்? நீ கிரகஸ்த கல்யாணம் பண்ணி கிரகஸ்துக்குள்ள வந்துட்டியா, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ, யூ ஷுட் நாட் டூ. கிரகஸ்தாசிரம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி, அதாவது நம்மளுடைய பசங்க பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்குள்ள போகணும். அது இறைவனோட கணக்கு. அப்படின்னு என்ன பொறுப்புகளை எல்லாம் பசங்க கையில பொண்ணு கையில கொடுத்துட்டு நான் இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்காக சாஸ்திரம் படிக்கிறதுக்காக வர்றதுக்கு பேரு வானப்பிரஸ்தம். வீட்டுக்குள்ளேயே தான் மற்ற விஷயங்கள் இருந்து ஒதுக்கிக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டியை குறைச்சிக்கிட்டு டைம் ஃபார் ஸ்டடி கொடுக்கறது. அதுக்கு பேர் வானப்பிரஸ்தாசிரமம். ஆஃப்டர் 50 மேரேஜ், பசங்க கல்யாணம் முடிஞ்சோடனே நமக்கு வந்துடணும் வானப்பிரஸ்தாசிரமம். அதுக்குள்ள நீ இருக்கிறியா, அப்போ உனக்கு வாட் ஆர் த டூஸ் டோன்ட்ஸ். அதுக்கப்புறம் 4வது ஆசிரமம் சன்னியாசம். அது நீ படிக்கணுங்கிறதுக்காக எந்த ஆசிரமத்திலிருந்து நீங்க சன்னியாசத்துக்கு போகலாம். பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து நீங்க சன்னியாசிக்கு போகலாம், கிரகஸ்தாசிரமத்திலிருந்து நீங்க சன்னியாசம் எடுத்துக்கலாம், வானப்பிரஸ்தாசிரமத்திலிருந்து நீங்க சன்னியாசத்துக்கு போய்க்கலாம். அது அவங்கவுங்க இஷ்டம். அது நம்மளுடைய பிராரப்தம் டிசைட் பண்ணும். அது நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் பிறகு அந்த ஆசிரமங்களை பத்தி தெளிவா. இத பத்தி எல்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வர்ணம். நீ சத்திரியனா, ஃபர்ஸ்ட் என்னது? பிராமணனா, வாட் ஆர் த டூஸ் டோன்ட்ஸ். நீ சத்திரியனா, வாட் ஆர் த டூஸ் டோன்ட்ஸ். நீ வைசியனா, பிராமணன்னா பிராமணத்துவத்துடன் கூடியவன். ஜாதி இல்லைங்க, இறைவன் பிரிச்சது ஜாதி இல்ல, பிராமணத்துவம், அந்த குணத்தோடு கூடியவன். சத்துவ குண பிரதானமா இருக்கிறவன் பிராமணன்.
சரிங்களா? அந்த மாதிரி பிராமணனா இருந்தா உன்னுடைய வாட் ஆர் த டூஸ் டோன்ட்ஸ். நீ சத்திரிய குண பிரதானமா இருக்கிறியா, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ, யூ ஷுட் நாட் டூ. நீ வைசிய குண பிரதானமா இருக்கிறியா, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ. நீ சூத்திர குணத்தோட இருக்கியா, குணந்தாங்க இங்க ஜாதித்தக அல்ல, குணத்தக சத்திரியன், குணத்தக பிராமணன், குணத்தக வைசியன், குணத்தக சூத்ரன். அப்படி அந்த குணத்தோடு நீ பிறந்திருக்கிறியா, சூத்ர குணத்தோட, வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ, யூ ஷுட் நாட் டூ. இது எல்லாம் பக்காவா தான் சொன்ன, பிக் வால்யூம் எல்லாமே பக்காவா அங்க இருக்கு. அடுத்தது பாப்பம்னா என்ன, புண்ணியம்னா என்ன, எப்ப தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்ன, அப்புறம் சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன, பூர்வ ஜென்மம்னா என்ன, புனர்ஜென்மம், அதுக்கப்புறம் பிறப்பு இறப்புனா என்ன, ஸ்வதர்மம் என்ன. ஸ்வதர்மம்னா ஒரு ஆசிரமத்துக்கும் ஒரு வர்ணத்துக்கும் என்னென்ன ஸ்வதர்மம்னா கம்பல்சரி கர்மா, எதை நீ பண்ணணும், நித்திய கர்மா, நைமித்திய கர்மம், இந்த மாதிரி நிறைய கர்மம் ஒரு மனிதன் கம்பல்சரியா செய்ய வேண்டியது நித்திய கர்மம். ஒன்ஸ் இன் ஒரு பூஜை புனஸ்காரங்கள், ஒன்ஸ் இன் அமாவாசை பௌர்ணமி, அதெல்லாம் வந்து நைமித்திக கர்மம் சொல்லுவோம். வாட் ஆர் த நித்திய கர்மா யூ ஷுட் டூ, வாட் ஆர் த நைமித்திக கர்மா யூ ஷுட் டூ. இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எங்க இதுல இருந்து எப்படி நான் என்னை காப்பாத்திக்கிறது, பிராயச்சித்த கர்மம். இப்போ குழந்தையே இல்லை, எனக்கு குழந்தை வேணும், புத்திர காமேஷ்டி ஹோமம் த சொல்யூஷன். உனக்கு என்ன வேணுமோ அங்கே வாங்கிக்க. மழையே இல்லைங்க, காரீரி யக்னம் பண்ணு, மழை பெய்யும். அந்த மாதிரி உனக்கு என்ன தேவையோ அத்தனை அங்கே என்ன பண்ணலாம், பிராயச்சித்த கர்மங்கள். அடுத்தது காமிய கர்மம், எனக்கு ஆசைப்படுறேன், எனக்கு அது கிடைக்கல, அதுக்கு இது ஆசைப்படுறேன், இதை எப்படி பெறுவது, அதையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாம் இந்த கர்மங்கள். காமிய கர்மம்னா ஒரு ஹோமம், இப்படி ஒரு வேணுங்கிறத பெறுவதற்கு ஒரு தேவதையை, இப்போ ஸ்ரீ செல்வம் வீட்டில் கம்மியாக இருக்குது, செல்வத்தை பெறணும், ஒன்லி சொல்யூஷன் கர்மகாண்டம் தான். இப்போ நம்ம இந்த காலத்தில் வந்து அதையெல்லாம் ஒதுக்கிட்டு வேற எங்கேயும் போயிட்டு இருக்கிறோம். உண்மையில் அந்த காலத்தில் செல்வம் வேணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்ரீ சுக்த ஹோமம் வீட்டில் பண்ணும்பாங்க. அப்போ அதை எப்படி பண்ணுறது, வீட்டில் இருக்கிற செல்வத்தை எப்படி வளர்த்தி கொள்வது, வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரு சம்மணனம் இல்லை, ஒன்றுக்கு ஒன்று பிரச்சனை, அந்த இடத்துல நம்ம எப்படி அமைதிப்படுத்திக்கிறது, குடும்பத்தை எப்படி அமைதியாக கொண்டு போகிறது, அதுக்கு என்ன ஹோமம், யக்னம் இதே தான். சாண்டிங், வழிபாடுகள், முறைகள் எல்லாமே ஹோமம் இல்லை, அதுக்கு வழிபாடு என்ன பண்ணலாம், என்ன சாண்ட் பண்ணலாம், எல்லாருமே ஹோமம் பண்ண முடியாது. அப்போ நீ என்ன சாண்ட் பண்ணலாம், எப்படி வழிபாடு பண்ணலாம், பூஜை எப்படி பண்ணிக்கலாம், எப்படி ஆவாகனம் பண்ணலாம், எப்படி யதாஸ்தனம் பண்ணணும், என்னென்ன சங்கல்பம் வைக்கலாம், எல்லாம் சொல்லி மாளாது. அத்தனைக்கு சோர்ஸ் எது, கர்மகாண்டம், ஹோமம், யக்னம், எல்லாத்துக்கும். புரிஞ்சுங்களா? இத்தனையும் சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து நீங்க ஒன்னொன்னா இன் டீட்டெயிலா நான் ஒன்னொன்னு ஆசிரமம்னா என்ன, தர்மம்னா என்ன, எல்லாமே நம்ம படிக்க போறோம். இது ஒரு பேர்ட் வியூ தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இத்தனையும் பேசக்கூடியது ஒரு ரிக் வேதத்தில் இருக்கிற பூர்வபாகம் இதைத்தான் பேசுது. யஜூர் வேதத்தில் இருக்கிற பூர்வமா ஃபர்ஸ்ட் பார்ட் இதைத்தான் பேசுது. ரிக், யஜூர், சாமமும் அப்படித்தான், அதர்வணம் அப்படித்தான். இதுதான் கர்மகாண்டம், இதுதான் விஷயம். இப்ப என்ன பார்த்திருக்கோம், 3 விஷயம் நம்ம பார்க்கணும். கர்மகாண்டத்துக்கு ஞான காண்டத்துக்கு உள்ள வித்தியாசத்துல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கர்மகாண்டம் பார்த்துட்டோம். அடுத்தது சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஞான காண்டம். ரொம்ப சிம்பிள். ஹூ ஆம் ஐ? துவம், அதாவது ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை கொடுக்கக்கூடிய, ஞானத்தை கொடுக்கக்கூடிய பகுதி. அதனால பேரு ஞான காண்டம். நோ கர்மா இஸ் இன்வால்வ் தேர். நோ கர்மா, ஒன்லி ஞானம். என்ன ஞானம்? நான் யார், இறைவன் யார், ஜீவன்னா யாரு, ஈஸ்வரனா யாரு, ஜீவனும் ஈஸ்வரனும் எப்படி ஐக்கியமாக முடியும், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். வாட் இஸ் த இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் மீ, வாட் இஸ் த இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் பகவான். போன கிளாஸ்ல இருந்து இங்க எடுத்தீங்கன்னா அது அப்படியே புரியும். வாட் இஸ் த இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் மீ. இதுக்கு இந்த இடம் புரியறதுக்கு லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். புதுசா வந்தவங்க நீங்க அதை கேட்டு இது தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா திருப்பி அதை விளக்க போனோன்னா இந்த கிளாஸ் ஃபார்வர்ட் ஆகாது. ஸோ இந்த இடம் மிஸ் பண்ணியிருக்கவங்க லாஸ்ட் கிளாஸை கேட்டு யூ கண்டினியூ. வாட் இஸ் த இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் மீ, வாட் இஸ் த இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் பகவான். அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும், ஜீவ ஈஸ்வர. எக்ஸென்ட்ரிக் கேரக்டர் டிஃபரெண்ட். என்னுடைய எக்ஸென்ட்ரிக் கேரக்டர் இது சரீரம், இறைவனுக்கு கூட இருக்கிறது மாயா, அவங்களுடைய சக்தி வேற, என்னுடைய சக்தி வேற, இந்த சரீரத்தோட சக்தி வேற, அங்க டிஃபரன்ஸ் இருக்கு. எக்ஸென்ட்ரிக் கேரக்டர்ல எனக்கும் இறைவனுக்கும் வேறுபாடு தான், சம்பந்தம் பண்ண முடியாது. What is the intensity character of me? What is the intensity character of பகவான்? அதை பார்த்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். அப்ப என்னென்ன வேர்டு அங்க விளக்குவோம். துவம் பதம், நீ, தத்து ஈஸ்வரன், அசி தத்துவம் அசி. இந்த மகா வாக்கியம் பேர். இந்த மாதிரி வாக்கியத்தை எடுத்து வச்சு அது விளக்கும்.
இறைவன் விளக்குவார். தத்துவமசினா என்ன, தத்துனா என்ன, தொம்முனா என்ன, அசினா எப்படி சமம். தத்து மீன்ஸ் இறைவன், தொம் மீன்ஸ் குரு சொல்றார் தொம், நீங்க என்ன எடுத்துக்கணும், அகம். ஸோ நான் அந்த பிரம்மமாக அல்லது நான் அந்த இறைவனாக இருக்கிறேன் எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். இது எதுக்கு இதெல்லாம் அடுத்த கேள்வி மனசுல தோணும். இது எதுக்கு நானும் இறைவனு சமம், அசின்னு தத்து தொம் அசிங்கிற ஞானத்தை பெற்று நான் என்ன பண்ண போறேன், இட் வாட் வே இட் ஹெல்ப்ஸ் மீ இன் திஸ் லைஃப். பணத்தை கொடுக்குமா, சொந்தத்தை கொடுக்குமா, பிரச்சனையிலிருந்து விடு வைக்குமா. சம்சார நிவிருத்தி. சம்சார நிவிருத்தின்னு என்னங்க, துக்க நிவிருத்தி. நெசமாவா, நிஜமா துக்க நிவிருத்தியை கொடுக்கக்கூடிய ஞானத்தின் மூலியமாக துக்க நிவிருத்தி. அப்ப யார் இங்க சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, இந்த சம்சார நிவிருத்தியிலிருந்து விடுபடுவது, அதாவது நிவிருத்தி ஆவதற்காக ஒரு ஞானத்தை இறைவன் கொடுக்கிறார். அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். எதை பற்றிய ஞானம், வாட் இஸ் தி இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் மீ, வாட் இஸ் தி இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் பகவான், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். பார்த்தீங்கன்னா எவ்வளவு சின்னது பார்த்தீங்களா. கர்மகாண்டம் வந்துங்க, நான் 1000ல் 1 பங்கு தான் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ பேர்ட் வியூ தான் கொடுத்துருக்கேன். 1000ல் 1 பங்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவ்வளோ இருக்குன்னு சொன்னதுல 1000ல் 1 தான் இப்போ என்னால் சொல்ல முடிஞ்சது. 10,000ல் 1 கூட எடுத்துக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆனால் இங்கே வெரி சிம்பிள். என்ன சப்ஜெக்ட், எதுக்காக நான் படிக்கிறேன். இப்போ நீங்க கர்மகாண்டத்தை எதுக்கு நீங்க சப்ஜெக்ட் மேட்டர் எதுக்கு கர்மகாண்டத்தை ஏன் பண்றீங்க, கர்மம் பண்ணணும்னா ஐயரை கூப்பிட்டு வச்சு நீங்க எல்லாம் பண்றீங்க, அல்லது பூஜை நீங்க பண்றீங்க, கத்துக்கிறீங்க, நித்திய பூஜை கத்துக்கலாம், அதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா கர்மா இஸ் இன்வெல்ட் ஃபார் லௌகிக். இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை, அடையாத விஷயங்களை அடைவதற்கும் அடைந்த விஷயங்களை பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்கும் கர்மகாண்டம் யூஸ் ஆகும். ஞான காண்டங்கிறது துக்க நிவிருத்தி. நோ விஷயா, லௌகிக விஷயங்கள் கிடையாது, மனதில் இருக்கிற துக்கம். இன் ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன், ஹவு கேன் ஐ ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இட் இஸ் அ மேனுவல் புக் டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இது ஞானகாண்டம் இஸ் அ மேனுவல் புக். எதுக்கு, டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப் இன் ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன். அது அம்மா அப்பா இப்படி இருக்கலாம், கணவன் இப்படி, மனைவி இருக்கு, அதை பற்றியெல்லாம் கவலை, எல்லாம் அவங்க வாட்டுக்கு இருக்கட்டும். இன் பிட்வீன் அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு எதையும் மாற்ற முடியாத ஒரு கேரக்டர்ஸ்க்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு ஹவு கேன் ஐ ஹாவ் அ ஹாப்பி லைஃப், கேன் ஐ ஹாவ், ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் வரும், கேன் ஐ ஹாவ் அ ஹாப்பி லைஃப். சாஸ்திரம் சொல்லுது எஸ், யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப் இன் ஸ்பைட் ஆஃப் எனி மெம்பர்ஸ் அரவுண்ட் யூ, எனி ஃபேமிலி மெம்பர்ஸ் அரவுண்ட் யூ, எனி ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் அரவுண்ட் யூ, எனி பர்சன்ஸ், எனி ஃப்ரெண்ட்ஸ், எனி ரிலேஷன்ஸ் அரவுண்ட் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஏன் தெரியல, எனக்கு படிச்சுட்டு வந்தால் தான் கற்றுக்க முடியும். இட்ஸ் அ மேனுவல் புக்குன்னு சொல்லிட்டேன். ஒரு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணா இருந்தாலும், நீங்க ஒரு டிவி ஆப்ரேட் பண்றீங்க, ஒரு மிக்சி ஆப்ரேட் பண்றீங்கன்னா யூ மஸ்ட் ரீட் த மேனுவல் புக் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நீங்க ஆப்ரேஷன் போனீங்கன்னா கரெக்டா இருக்கும். நாம இப்ப எப்படி வாழ்றோம், இதை படிக்கிறது இல்லை, ஆனா வாழ போயிடுறோம். திஸ் இஸ் த பிக் ப்ராப்ளம். மேனுவல் புக்கை படிக்காமையே எப்படி டிவி ஆப்ரேட் பண்ணா என்ன பிரச்சனை வருமோ, அது போல மேனுவல் புக்கை படிக்காமையே நம்ம என்ன வந்துட்டோம், வாழ்றக்கு வந்துட்டோம். இது பாரதத்தில் ஒரு 500 years 1000 years தான் இந்த பிரச்சனை. அதுக்கு முன்னால எல்லாத்துக்கும் இந்த கல்வி கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தது. எத்தனை குருகுல கல்வி இருந்ததுங்கிறது நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. அத்தனை குருகுலம் அளிக்கப்பட்டு விட்டது. அந்த குருகுலத்துல அந்த குரு தான் என்ன சொல்லி கொடுப்பாரு, ஹவு கேன் ஹாவ் ஹாப்பி லைஃப். நாட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கேனாட் டீச், காலேஜ் ஸ்டாஃப்ஸ் டீச்சர்ஸ் கேனாட் டீச். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சொல்லித்தர முடியாது, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டுக்கு சொல்லித்தர முடியாது, அம்மா பசங்களுக்கு சொல்லித்தர முடியாது, அப்பா பசங்களுக்கு சொல்லித்தர முடியாது. ஒன்லி குரு கேன் டீச் வேதம். எது, வேதாந்தம். அதான் அந்தம்னு பேர், கடைசியா இருக்கணும், அதுக்கு பேர் வேதாந்தம். இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர்ல டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன சொன்னேன், ஹூ இஸ் குவாலிஃபைட் ஃபார் கர்மகாண்டா, ஹூ இஸ் குவாலிஃபைட் ஃபார் ஞானகாண்டா. இப்ப யார் அதிகாரி, இப்ப கர்மகாண்டத்துக்குள்ள இருக்கிறவன் யாரு வந்து கர்மகாண்டத்துக்கு அதிகாரி ஆகிறான், குவாலிஃபைட் பர்சன். யாருக்கு பையன் வேணுமோ, பையனே இல்லையோ, அவன் தான் புத்திர காமேஷ்டி பண்றதுக்கு யோகியதாம்சம் அதிகாரி ஆகிறான், குவாலிஃபைட் பர்சன் ஆகிறான். குசேலர் மாதிரி நட்சத்திரத்துக்கு ஒரு குழந்தை, 26 குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், he is not qualified for புத்திர காமேஷ்டி ஹோமம். கரெக்டா? அதுதான் குவாலிஃபிகேஷனா. நீ என்ன நினைக்கிறியோ அங்க அதுக்கு நீ குவாலிஃபைட். உலகத்தில் இருக்கிற விஷயங்கள்ல எனக்கு இது வேணும் அது வேணும் நினைக்கிறவன் யாரு, குவாலிஃபைட் பர்சன். இப்ப மழையே பேஞ்சு வெள்ளம் போய் இருக்கிற ஊர்ல மக்களுக்கு காரீர் இயக்கணம் தேவையே என்ன, இது மழை உண்டாவதற்கு. இங்கே மழை வெள்ளம் ஊரு நாடெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது. அங்க இருக்கிறவங்களுக்கு காரீர் இயக்கணம் பண்றதுக்கு அவங்க தேர் நாட் குவாலிஃபைட். யாரு, மழையே இல்லாம
வறட்சியாகி தென்னை மரமெல்லாம் வாடிச்சு பார்த்தீங்களா ஒரு வருஷம், எல்லாம் வாடுற காலத்துல என்ன தேவை, அந்த அந்த அவங்க தான் அதிகாரி. அப்ப காரியர் யக்னம் பண்றதுக்கு அவங்க தான் குவாலிஃபைடு. அந்த மாதிரி லௌகிக விஷயத்தில் யார், ஏன்னா எல்லாரும் எல்லாத்துக்கும் குவாலிஃபை ஆக முடியாது. 26 குழந்தை இருக்கிறவன் எது கர்மகாண்டத்துக்கு வரணும், புத்திர காமேஷ்டி ஹோமம் பண்றதுக்கு? அவர் வேற ஒண்ணுக்கு வருவார். அவர் ஊர்ல மழை இல்லைன்னா அவர் அதை புத்திர காமேஷ்டி பண்ணுவார். ஸோ யாரு எதுக்கு வேணும்னு போறவோ அவங்க அந்த பெற்றுக்கொள்வதற்கு அவங்க அந்த இடத்துல என்ன ஆகுறாங்க, அதிகாரி ஆகிறார்கள். உலக விஷயத்தில் எது வேணாம், இப்ப செல்வமே இல்லை, செல்வத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு, ஆரோக்கியம் இல்லாத ஆரோக்கியத்துக்கு உண்டான ஹோமத்தை அங்க பண்ணணும். நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு தன்வந்திரி ஹோமம் தேவையில்லை, புரிஞ்சுங்களா? ஸோ யாருக்கு எது தேவையோ அவங்க அதை அதிகாரியா இருந்து செஞ்சுக்கலாம். ஒருத்தரே எல்லாத்துக்கும் அதிகாரியாக தேவையில்லைன்னு சொல்ல வர. அடுத்தது இங்க எங்க வாங்க, அதிகாரி யாரு, யாருக்கு? ஞான காண்டத்துக்கு யார் அதிகாரி? யார் யாரு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யார் யாரு துக்கத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்களோ அனைவரும் என்னதான் அதிகாரி தானே. யோசனை பாருங்க. யாராவது இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் நிக்க வைங்க, சந்தோஷமாக இருக்க விரும்பலை அவங்க அப்படிங்கிறவங்க நாட் குவாலிஃபைன்னு சொல்ல வர. ஒரு பையன் கை தூக்கு போனா எல்லாத்தையும் நிக்க வச்சு நான் சந்தோஷமா இருக்க விரும்பலை அப்படின்னு கை தூக்க சொல்லுங்க, நோபடி. ஸோ எல்லாருமே மோக்து மிச்சுகு, எல்லாருமே என்னதான் இங்க முமுக்ஷு தான். மோக்து மிச்சுக்குனா நான் துக்கத்திலிருந்து விடுபடணுங்கிற ஆசை மனிதனாக, கிறிஸ்டினா இருக்கலாங்க, முஸ்லீமா இருக்கலாங்க, ஜெயினா இருக்கலாங்க, எதை வேணா வச்சுக்குங்க. ஹோல் ஹியூமனிட்டி சாஸ்திரம்ங்கிறது அத்தனை பேத்துக்கும் தேவை. இது சாஸ்திரம் சனாத்தன தர்மம். வேதம்ங்கிறது என்னது, சனாத்தன தர்மம் வச்சுக்கலாம். சனாத்தன தர்மம் இஸ் நீடட் ஃபார் ஆல். வேதம் தான் சனாத்தன தர்மமே. அது இட்ஸ் நீட் ஃபார் ஹூம்? கிறிஸ்டியனுக்கு மட்டுமா இல்ல ஹிந்துக்கு மட்டுமா? எது சந்தோஷமாக வாழ்வது எப்படிங்கிற மேனுவல் புக்கு கிறிஸ்டியனுக்கு தேவையா, முஸ்லீமுக்கு தேவையா, ஹிந்துக்கு தேவையா, ஜெயினுக்கு தேவையா, இல்ல ஆசியாவில் இருக்கவங்களுக்கு தேவையா, ஐரோப்பாவில் இருக்கவங்களுக்கு தேவையா, ஆஸ்திரேலியாவில் இருக்கவங்களுக்கு தேவையா, இல்ல எதை? இட்ஸ் நீடட் ஃபார் ஹோல் ஹியூமனிட்டி. எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் அதிகாரி, குவாலிஃபைட் பர்சன் டு ஸ்டடி. ஏன் எல்லாத்துக்கும் என்ன இருக்கு, துக்கத்திலிருந்து விடுபடணும்னு ஆவல் இருக்கிறவங்க அத்தனை பேரும் குவாலிஃபைட் டு ஸ்டடி வேதாந்தம். எதுக்கு? துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு, சம்சாரத்திலிருந்து விடுபடுங்கிற ஆசை இருக்கிறவங்க, துக்கத்திலிருந்து நான் விடுபடணும், சந்தோஷமா இருக்கணும்னு யார் யார் நினைக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே யாருதான். அப்போ ஹோல் ஹியூமனிட்டி இஸ் குவாலிஃபைட் டு ஸ்டடி வேதாந்தம். ஆனா கர்மகாண்டம் அப்படி இல்லை. புத்திர இருக்கிறவன் புத்திரகாமேஷ்டி பண்ண தேவையில்லை, ஊர் ஃபுல்லா வெள்ளம் போறவன் காரிய யக்னத்துக்கு தேவையில்லை, புரிஞ்சுங்களா? பிராயசித்த கர்மம். எனக்கு ஜோசிகார் இந்த கட்டத்தை வச்சுக்கிட்டு விளையாடுறாங்களே சாமி, அவங்க பண்ற விளையாட்டு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. கட்டத்தை வச்சுட்டு இது தப்பு அது தப்பு, உங்க தாத்தா பண்ண தப்பு நீ அனுபவிக்கிற, உங்க அப்பா பண்ண தப்பு. அப்ப என்ன ஆகுது, அந்த குழந்தைக்கு அவங்க தாத்தா மேல ஒரு வெறுப்பு, கொஞ்சம் நெஞ்சு அன்பு வளர்த்துறது இங்க கஷ்டமா இருக்குது. போனோன்னு என்ன சொல்லிடுறாரு, அது செத்து போன தாத்தாவா நல்லா வச்சு செஞ்சிடறாரு. அவர் பண்ண பாவம் தாண்டா நீ கஷ்டப்படுற, அதெல்லாம் தப்புங்க. அப்படிலாம் யாரு, நீ அந்த தாப்பா அப்படித்தான் தாத்தா தப்பு வெளியில் சம்பாரிச்சார் நீங்க லாஜிக்கா ப்ரூவ் பண்ணாலும் அந்த பாப்பப்பட்ட பூமியில் உட்கார்ந்து அதை அதுல வருகிற வருமானத்தை உண்டு என்னென்ன கஷ்டப்படுங்கிற அளவுக்கு நான் அங்க பாவம் பண்ணியிருக்கேன். ஏன் எங்க தாத்தா வயிற்றுல ஏன் நான் பிறந்தேன், எங்க அம்மா வயிற்றுல எங்க வந்த பரம்பரையில ஏன் பக்கத்து வீட்டு பையன் அங்க பிறந்தான், இந்த வீட்டுல பிறந்து இது எல்லாம் கஷ்டப்படுங்கிற பாவத்தை நான் பண்ணியிருக்கேன், இங்க பிறந்திருக்கேன். அது தாத்தா என்ன பண்ணுவார், புரிஞ்சுங்களா? யாரையும் ஜோசிகாரங்க பண்றது இந்த வேலை. சோ இது என்ன சொல்ல வர, யார் யாருக்கு என்ன தேவையோ, இது காமியமா சில தேவைப்படலாம், பிராயசித்தமா சில கர்மங்கள் தேவைப்படலாம், அவங்களாம் தான் எங்க அதிகாரி. அட் வேதாந்தத்துக்கு யாரு குவாலிஃபைனா, ஹோல் ஹியூமனிட்டி. ஹோல் ஹியூமனிட்டி இன் ஸ்பைட் ஆஃப் எனி லாங்குவேஜ். சைனீஸ் பேசுறவன் கேட்டு பாரு, சந்தோஷத்துக்கு வேணும் சொல்லுவானு, இல்லை நான் எப்போ துக்கத்திற்குன்னு சொல்றேன்னு. இன்ஸ்பைட் ஆஃப் எனி லாங்குவேஜ் இருக்கலாங்க, எத்தனையோ விபாஜன், எத்தனையோ பிரிவுகள் இருக்கலாம் மனிதர்களுக்குள்ள. ஆனா எல்லாரும் ஒரு இடத்த ஒண்ணு சேர்றோம், என்னது, சந்தோஷமா இருக்கணும், உயிரோடு இருக்க வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். அது அதிகாரி ஆச்சுங்களா. அடுத்தது பலன். இப்ப கர்ம காண்டத்தினுடைய பலன் என்ன, மூணாவது பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஞான காண்டத்தினுடைய பலன் என்ன உங்களுக்கு தெரியும். கர்மகாண்டத்தின் பலன் என்ன, இந்த லௌகிக விஷயத்தில் நீங்க எதை கேட்குறீங்களா, குழந்தைய கேட்டீங்கன்னா குழந்தை, மலையை கேட்டீங்கன்னா மலை. நான் 2 எக்ஸாம்பிள் எடுத்து கொண்டு பண்ண, அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு செல்வம் வேணும்னா செல்வம், இது மாதிரி எது உங்களுக்கு தேவையோ அது அங்க கிடைக்கும். கிடைக்குமாங்க? கண்டிப்பா கிடைக்கும்.
எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? இறைவன் கொடுத்தது, குறையொன்றும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்புறம் எங்க ஒரு ஹோமம் பண்ண எனக்கு அது அவங்க அதெல்லாம் பண்ணுனா எல்லாம் நல்லா போயிருந்தாங்க, எனக்கு நல்லாவே ஆகல. அந்த ஹோமம் ப்ராப்பரா பண்றமாங்கிறது மெயின் பாயிண்ட். இப்ப நீங்க ஒரு ஹோமம் நடத்துறீங்க அப்படின்னா அதுல சிறப்பாக நடத்தல, ப்ராப்பரா நடத்தல, என்னென்ன ஹீனம் வரலாம்? குறை, பக்தியில குறை இருந்தாலும் அங்க நடக்காது. அது தேவதை குறித்த பக்தியில குறை இருக்கும். பக்திஹீனம், கிரியாஹீனம். கிரியான என்னங்க? செய்யற செயல்ல ஒன்ன விட்டுட்டு ஒன்ன பண்ணிடுறது. அடுத்து ஹாபிஸ் கொடுக்குற பாத்தீங்களா, பொருள்கள் தானமா அந்த அந்த அக்னிக்குள்ள நம்ம தேவதைகள் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த பொருள்ல வாங்கும் போதே, அந்த பொருளை வாங்கும் போதே ஆப்பிள் ஐயில் எழுதியிருப்பார், ஆப்பிள் வாங்கணும் 2 கிலோ அப்படின்னு எழுதியிருப்பார். உடனே எங்க கம்மி விலையில சின்ன ஆப்பிளா வாங்கணும், குறையா வாங்கணும்னா அங்கு நிறைவேறாது. சின்ன சின்ன விஷயங்கள் பர்ஃபெக்டா நடக்கணும். அப்ப கண்டிப்பா அந்த ஹோமம் அந்த பலனை தருன்னு நான் சொல்லிங்க, இறைவன் சொல்லியிருக்காரு. அப்ப அதை தாண்டி எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட்டாங்க, ஆனா ஹோமம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ரிசல்ட் வரலையே. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பிராயச்சித்தம், உங்களுடைய கர்மம், அத பிராரப்தம் உங்களை இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட வைக்குது. அவ்வளவுதான். கண்டிப்பா ஒரு நாளைக்கு அந்த பலன் வந்து சேரும். அதாவது அந்த உங்களுக்கும் அந்த பலனுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு. ஹோமம் பண்ணி எனக்கு அந்த பலன் என் கைக்கு வரல, எனக்கு அதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குன்னா அது பிகாஸ் ஆஃப் மை பிராரப்தம். நான் செஞ்ச பாவம் இந்த ஹோமம் பண்ணா கூட வரக்கூடாதுன்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அந்த இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யணும்னு நினைக்கணுமே தவிர ஹோமத்தில் குறை சொல்வது அறியாமை, பியூர் இக்னோரன்ஸ். இது இறைவன் கொடுத்தது, எப்படி தப்பா போகும்? ஐயர் கரெக்டா இருக்கணும், அவர் சொல்ற மந்திரம் கரெக்டா இருக்கணும், ஸ்டெப்ஸ் கரெக்டா பண்ணணும், எல்லாம் எத்தனை விஷயங்கள் இருக்கு. அதுல எந்த ஒரு இடத்துல சொன்னேன், ஒரு பொருள் வாங்கிட்டு வேணா மனதுக்குள்ள ஒரு குறை, எது கம்மியா வாங்கலாம், சீப்பா எங்க கிடைக்குது, அது உதுக்குள்ள போடுறதானே அப்படின்னு நீங்க வாங்கினீங்கன்னா எப்படிங்க பலன் வரும்? சோ இது இங்க குறை ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இதுதான் என்னது. இப்ப இங்க என்ன பலன்? பலன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். 3வது பாயிண்ட் இது முடிச்சிட்டோம். கர்மகாண்டத்தினுடைய பலன் நீங்க என்ன கேட்கறீங்களோ அது கிடைக்கும், உறுதி. பட் நாம செஞ்ச தப்பு செஞ்சுட்டு அப்புறம் அதுல குறை சொல்லிட்டு கூடாது. அதுக்கான விளக்கணை. அடுத்தது ஞானகாண்டத்தினுடைய பலன். யார் அதிகாரி? துக்கத்திலிருந்து விடுபடணும்னு கேட்டானா பலன் என்ன? துக்கத்திலிருந்து விடுபடுதல். ஒரே லைன். இதெல்லாம் நடக்குமா உலகத்துல? நடந்துட்டு தானே இருக்கு, நடந்தும் இருக்குது, நடந்துகிட்டு இருக்கு, நடக்கும் போகுது. நாம அதுக்குள்ள வழியில அதுக்கு என்ன பண்றது? கண்டிப்பாக துக்க நிவிருத்தி 200% கேரண்டீடு. கண்டிப்பாக துக்கத்திலிருந்து விடுபடலாம். சம்சார நிவிருத்தின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, துக்கத்திலிருந்து நிவிருத்தி ஆக முடியுமா? முடியும். உறுதியா சொல்கிறீர்களா? எங்க வேணாலும் சத்தியம் பண்ணுகிறேன், தீ மேல அக்னி மேல கற்பூரத்தை பத்துவீங்க, சத்தியம் பண்ண சொல்லுங்க, பண்றேன். கண்டிப்பாக துக்க நிவிருத்தி 200% கேரண்டி. சரிங்களா? இதுதான் அதனுடைய பலன். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? மூல பிரமாணம். A single word in the sloka takes கிட்டத்தட்ட 45 minutes. This much of depthness is needed for each and every word. இத சொன்ன சிஸ்டமாட்டிக் ஸ்டடி. இதெல்லாம் சும்மா அப்படியே பார்த்தோம் படிச்சோம் போனதெல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? மூல பிரமாணம். இப்போ இது எது மூல பிரமாணம்? இப்ப இங்க எதை மூல பிரமாணம்? கண்ணு காதை பத்தி அவர் பேசல. இப்ப மூல பிரமாணம் என்னது? வேத பிரமாணம், பேசிக் பிரமாணம். என்ன சொல்றாரு? வேதக அஸ்தி. எழுதிக்க மீனிங். அங்க தமிழ் மீனிங் வேணுங்கிறவங்க எழுதிக்கலாம், அங்க உங்களுக்கு இருக்கு. தமிழ் மீனிங் மட்டும் எழுதிக்கலாம். பிரமாணம்னா கருவி தமிழ்ல, மூல பிரமாணம்னா பேசிக் ஃபண்டமெண்டல் இன்ஸ்ட்ருமெண்ட். பேசிக் எது? வேதக அஸ்தி. வேதம் ஒரு மூல பிரமாணம். அது த்விதா தஸ்ய தஸ்ய அது த்விதா விபாஜனம், 2 விதமாக பிரிந்திருக்கு. அதான் சொன்ன. ஒரு வேதம் இருக்கா இருக்கட்டும், யஜூர் சாம அதர்வணம், ஒரு வேதம் 2ஆக விபாஜனம். விபாஜனா பிரிவு, பஜ் பிரிவு. பிரிஃபிக்ஸ் அங்க வி, பஜ் தாத்து. விபாஜனம் பிரிந்திருக்கு. பிரதமஹ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கர்மகாண்டக. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு பேர் என்ன? பிரதமஹ கர்மகாண்டக. படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மீனிங். பிரதமஹ, பிரதமான சமஸ்கிருதத்துல 1, நம்பர் 1 அர்த்தம்.
ஒன்னாவது முதல் பகுதி அப்படின்னு அர்த்தம். முதல் பகுதி என்னது? கர்ம காண்டக. சமஸ்கிருதத்துல அண்ட். வேதாந்தகா, வேதாந்தம்ங்கிறது பரக. இரண்டாவது பகுதி, அடுத்த பகுதி வேதாந்தகா. ஸ்மிருதகா இஸ் நோன். ஸ்மிருதனா நான் இவர் என்ன சொல்றாரு? எழுதுறவர் என்ன சொல்றாரு? சொல்லப்படுகிறது, அறியப்படுகிறது என்று இஸ் நோன் என்று அறியப்படுகிறது. இது அதனுடைய இந்த ஸ்லோகத்துடைய மீனிங். சோ மூல பிரமாணம்ங்கிறது வேதம். வேதம் அஸ்தினா, அஸ்தி மீன்ஸ் டு பீன்னு அர்த்தம். அது இரண்டாக பிரிந்திருக்கு. ஒன்னு பிரதமக கர்மகாண்டக, வேதாந்தம்ங்கிறது இரண்டாவது. நான் சொன்ன அதுக்கு ஞான காண்டம் சொல்லலாம், வேதாந்தன்னு சொல்லலாம், உபனிஷத்துன்னு சொல்லலாம். அதுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு. ஐயோ வேதாந்தம் சொன்னாங்களே, இப்ப என்ன ஞானகாண்டம் நீங்க சொன்னீங்களா? ஞானகாண்டம் இஸ் ஈக்குவல் டு வேதாந்தம் இஸ் ஈக்குவல் டு உபனிஷத்து. எல்லாம் ஒரே வேர்டு தான், ஒன்ன குறிக்கக்கூடிய பல வார்த்தைகள், வேர்ட்ஸ் தான் அதெல்லாமே. இப்போ வேதம், வேதத்தினுடைய நமக்கு இருக்கிற டெக்ஸ்ட் அவைலபிலிட்டி பற்றி அடுத்த நானும் வரணும். வாட் ஆர் த டெக்ஸ்ட் அவைலபிலிட்டி இன் திஸ் சப்ஜெக்ட் மேட்டர்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சப்ஜெக்ட் மேட்டர் வந்து அவுட் கேன் ஐ ஹாவ் அ ஹாப்பி லைஃப்னு சொல்லி கொடுக்கறதா என்னது? வேதாந்தம். இப்போ வேதம்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு வந்துடும். கர்மகாண்டம் வந்துடும், ஞானகாண்டம் வந்துடும். எப்போ when you use the word வேதம், புரியுதுங்களா? ஏன்னா ரெண்டுல எது வேணா நீங்க வேதம்னா ரெண்டையும் குறிக்கும். அப்ப நாம டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறக்காக நாம என்ன ஸ்டூடெண்ட் முதல்ல தெளிவாகிக்கணும். நேற்று பேசிட்டு போது சொன்னாங்க, ஐயோ எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறதுக்குலாம் தேவையில்லைங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் இங்கே இங்க நம்ம படிக்கிறது வேதாந்த வகுப்பு, புரிஞ்சுங்களா? ஆனா அப்பப்போ தேவைப்படுறவங்களுக்கு பூஜையோ சாண்டிங்கோ அதெல்லாம் சொல்லித்தரப்படும். இஷ்டப்பட்டவங்களுக்கு தான், நான் அது வந்து கண்டிப்பா எல்லாம் படிக்கணுங்கிறதுலாம் கிடையாது. இஷ்டப்பட்டவங்க, எனக்கு சாண்ட் பண்ணணும் ஆசையா இருக்கு, பூஜை பண்ணணும், டெய்லி வீட்டில் பூஜை பண்ண ஆசை இருக்கு, எனக்கு உபாசனை பண்ணணும் ஆசையா இருக்குங்கிறவங்களுக்கு அது சொல்லித்தரப்படும். பட் நம்ம கிளாஸ் என்னது? மெயின் வேதாந்தம், புரிஞ்சுங்களா? இப்போ இந்த வேதாந்தம் படிக்க வர்றோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஓவரால் வியூ இருக்கணும். வாட் ஆர் த டெக்ஸ்ட் அவைலபிள் இதுல இருக்கு? இப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு உபனிஷத்து இறைவன் கொடுத்திருக்காரு. அப்ப எடுத்தோடனே முண்டக்கோ உபனிஷத்து ஃபர்ஸ்ட் உபனிஷத்து படிக்கணும் இருக்கு. எடுத்தோன்னே ஏன் முண்டக்கோ உபனிஷத்து நடத்தாம சாதன போதை நடத்துறேன் அப்படின்னா அதுல ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம அப்ரோச் போகணும். ஸ்டடியில சிஸ்டமேட்டிக் அப்ரோச் ஸ்டடி இருக்கணும். அப்போ அந்த வேதாந்தத்துக்கு வாட் ஆர் த டெக்ஸ்ட் அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிட்டேன்? வேதம். அதுக்கு பேரு ஸ்ருதி, வேதாந்தம் தான். ஸ்ருதினா வேதம். ஃபர்ஸ்ட் புக்கு இறைவன் கொடுத்த புக்கு ஸ்ருதி. ஸ்ருதி வேதம், அது ரெண்டையும் குறிக்கும். அடுத்தது ஸ்மிருதி. இது வந்து மனிதர்களால் ஆச்சாரியர்களால் கொடுக்கப்பட்ட. நீங்க பாத்தீங்கன்னா பகவத்கீதையே பகவான் கிருஷ்ணர் நேரடியாக வந்து அவதார புருஷனாக இருந்து சொல்லியிருந்தாலுமே அது ஸ்ருதிக்குள்ள வராது, ஸ்மிருதி. ஏன்னா மனித உடலில் இருந்து அவர் அதை வெளிப்படுத்துறதுனால அது எங்க வந்துருது? ஸ்மிருதி. ராமகீதை எல்லாமே எங்கதான் வரும்? ஸ்மிருதியில தான் வரும். உத்தவ கீதை, பகவத்கீதை, எத்தனை கீதைகள் இருக்கு, நூத்துக்கணக்கான கீதைகள் இருக்கு. அம்ச கீதை, அது உத்தவ கீதைக்குள்ள பாட்டு என்ன இருக்குது? அம்ச கீதை. எல்லா கீதையுமே எங்க வரும்? ஸ்மிருதி. ஏன்னா அப்ப என்ன ஸ்மிருதியினோட அது எதை பத்தி பேசுது? ஸ்ருதியில் என்ன சொல்லப்பட்டதோ வேதாந்தத்தில். நீங்க இதை விட்டுருங்க, கர்மகாண்டத்தை விட்டுருங்க, ஏன்னா அதுக்கு நம்ம சப்ஜெக்ட் மேட்டரே கிடையாது, அது ஒதுக்கிடுவோம். நம்ம கான்சன்ட்ரேட் ஆன் வேதாந்தம் ஒன்லி. ஹவ் கேன் ஐ ஹேவ் அ ஹாப்பி லைஃப் மட்டும்தான் நம்ம சப்ஜெக்ட் மேட்டரே. அப்போ அதுல என்னென்ன டெக்ஸ்ட் அவைலபிள்? ஃபர்ஸ்ட் இறைவன் கொடுத்தது ஸ்ருதி, ரிக் யஜு சாம அதர்வணத்தில் இருக்கிற உபனிஷத்துக்கள் மட்டும்தான். அதை பேஸ் பண்ணி அதை ஸ்மிருதி, நாங்க ஸ்மிரு தாத்து அந்த இடத்துல அதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அதை எளிதாக புரிந்து கொள்வதற்காக. ஏன்னா உபனிஷத்துங்கிறது ரொம்ப டஃப்பா இருக்கும், எடுத்தோன்னா போய் புரிஞ்சுக்க முடியாது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அழகா ஒரு உதாரணம் கொடுப்பாரு குருபரானந்த சுவாமிகள். அதாவது உபனிஷத்து எப்படின்னா ஒரு வனத்துக்குள்ள போறீங்க, ஃபுல் ஆஃப் ட்ரீஸ் வித் ஃபிளவர்ஸ், எல்லாமே பூக்கிற மரங்கள். ஒரு ஃபாரஸ்ட்ல போறீங்க, ஒரு நூத்துக்கணக்கான மரங்கள் பூத்து குலுங்கிட்டு இருக்கிற காலம், ஃபுல் ஆஃப் ஃபிளவர்ஸ். நீங்க கீழே அப்படி குமிஞ்சு பாருங்க, எல்லா கலர் ஃபிளவர்ஸ் அப்படியே மாறி 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 எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் அந்த மாதிரி அமைப்பு ஸ்ருதி. சரிங்களா? எது முன்ன வரணும் எது பின்ன வரணும் அதெல்லாம் கிடையாது, அப்படியே எல்லாம் அப்படியே அழகா இருக்கும். அது ஒரு அழகு.
ஆனால் அதை போய் எடுத்தோம் நம்மளால அந்த அந்த ஒரு அழகை ரசிக்கக்கூடிய சக்தி வராது. அப்போ என்ன பண்ணணும், பூனுடைய அழகை ரசிக்கிறதுக்கு நீங்கள் அதை மாலையாக தொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன், அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் ரெட்டு, அப்புறம் அப்படி கோக்கும்போது நம்ம அதோட அழகு வேற. அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறவங்க தான் ஸ்மிருதி. அதை ஆச்சாரியர்கள், சங்கராச்சாரியர், கிருஷ்ணரே என்னதான் இங்கே தான் வர்றாரு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு கோர்வையாக படுத்தி கொடுப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் பண்ணு, இது செகண்டாவது பண்ணு, இது மூணாவது பண்ணு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்மிருதி. இப்போ பகவத்கீதை என்ன பண்ணுறாரு, கர்மயோகம்னா என்ன, உபாசனைனா என்ன, விஸ்வரூபம்னா என்ன, விபூதி யோகம்னா என்ன, எப்படி கொடுக்குறாரு, அப்படி பிரித்து 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 அதுக்கு பேர் மாலையாக கோத்து கொடுக்கறது. ஃபார் கிளீன் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்காக பண்ணிடுதான். சப்ஜெக்ட் மேட்டர் என்னதான், வேதாந்தம். இறைவன் சொன்னதுலேருந்து சப்ஜெக்ட் மேட்டர்லாம் மாறக்கூடாது. அது ஈஸியாக லிக்விடைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் ஸ்மிருதின்னு பேர். அடுத்த டெக்ஸ்ட் இருக்கு, கிரந்தம். கிரந்தம்னு சொல்லுவோம். கிரந்தம், கிரந்தம்னா வாசனை. கிரந்தம், கிரந்தம்னாங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியான டெக்ஸ்ட், குட்டி குட்டி டெக்ஸ்ட். பகவத்கீதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மனிஷா பஞ்சகம் சுவாமிஜி நடத்தல பார்த்தீங்களா, அதெல்லாம் கிரந்தம். குட்டி குட்டி ஒரு சப்ஜெக்ட், வேதத்தில் சொல்லப்பட்ட மாயா, சாதனம், சாத்தியம், புண்ணியம், இந்த மாதிரி கர்மம், இந்த மாதிரி எடுத்து வச்சு கர்மயோகம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இந்த மாதிரி போடுற புக்குக்கு பேரு கிரந்தம் பேரு. ஏன்னா எல்லாம் பேஸ்டான் என்னதுதான், வேதாந்தம். அதை விட்டு நழுவக்கூடாது. அங்க சொன்ன விஷயமே தான், இங்க சொந்த கதை சோக கதையில எது வரக்கூடாது. நான் கண்டுபிடிச்சேன், நான் அப்படி பண்ணினேன், இப்படி பண்ணினேன், அதெல்லாம் எது வேலைக்காகாது. அங்க இருக்கிற விஷயங்கள் அப்படியே இறக்கிட்டு வர்றாங்க, லிக்விடைஸ் பண்ணிக்கிட்டே வர்றது. அதுக்கு அடுத்தது புராணங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் தொகுத்தவர் யாரு, வியாசர். புராணங்களும் பார்த்தீங்கன்னா அங்க சொன்ன சப்ஜெக்ட் மேட்டரையா தான் ஈஸியா குழந்தைகளும் புரிந்து கொள்ற அளவுல எழுதப்பட்டது தான் புராணங்கள். இப்ப என்னது சப்ஜெக்ட் மேட்டரா புராணம் என்ன, உபனிஷத். ஸ்மிருதியினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, உபனிஷத். கிரந்தத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, உபனிஷத். புராணத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, உபனிஷத். இதிகாசனத்துடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, உபனிஷத். அதை பேஸ் பண்ணி எழுத இதிகாசம் நாங்க இப்படி நடந்ததுன்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல இதி மீன்ஸ் இப்படி, ஹாசம்னா நடந்தது, பாஸ்ட் டென்ஸ். இப்ப என்ன ஆகி போச்சு இந்த காலத்துல, ராமாயணம் அதெல்லாம் மித்து அப்படி சொல்லி கொடுக்குற அளவுக்கு நாம போயிட்டோம். அதெல்லாம் மித்து. அவுரங்கசீப்பு ஃபேக்ட், ராமாயணம் மித்து. ஏன் இந்த கல்வி என்ன ஆயிடுச்சு, நம்மள விட்டு வெகு தூரம் போயிடுச்சு. ஏதோ சுவாமிஜி அழகா சொல்லுவாரு, தமிழ்நாடு திருந்தினால் இந்தியா திருந்தும். திருந்தினாங்க இந்த கல்வி உள்ள வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள ஃபுல்லா வந்துருச்சு அப்படின்னாவே இந்தியாவுக்கு வந்துடும். இந்தியாவுக்குள்ள இந்த கல்வி போயிடுச்சுன்னு வச்சுக்க, இந்தியா திருந்துச்சுனாங்க, திருந்துறதுனா இந்த கல்வி எல்லா பீப்புளுக்கும் போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் அமைதி பெறும். இந்த கல்வி மட்டும் உள்ள போயிருச்சுன்னா உலகம் அமைதி பெறும். ஏன், இந்த அறிவு இருக்கிறவன் ஏவுகணை நான் விட்டுட்டா, நீ விட்டுட்டா, நான் அணுபாம் வச்சிருக்கேன், நான் டாட்டம் பாம் வச்சிருக்கேன், நான் மிசைல் வச்சிருக்கேன், நான் உலகத்தை அழிக்க போறேன், நீ இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான். எல்லாரும் ஆர்மியில ஸ்ட்ராங்கா இருப்பங்க, பட் ஏவுகணையெல்லாம் விட மாட்டோம். உலகம் கண்டிப்பாக அமைதி. இந்த கல்வி இந்தியாவில் குறைஞ்சதுனாலதான் உண்மையில இந்த உலகம் இவ்வளவு பாடுபடுது, கஷ்டப்படுது அப்படின்னா இந்த இதுதான் காரணமே. ஏன்னா இந்தியாவை நம்பர் 1 கண்ட்ரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, உலகத்துல எங்கேயும் என்ன எல்லாம் கப்சுப்புன்னு அடங்கி இருக்கணும். அதுதான் உண்மை. இப்படித்தான் உலகம் முதல்ல இருந்தது. பிஃபோர் 1000 years உலகம் இப்படித்தான் இருந்தது. இந்தியா நம்பர் 1 இருந்தது. இந்தியா சொல்லக்கூடாது, பாரதம். அப்ப பாரதம் தான் உலகத்தில் நம்பர் 1 இருந்தது, போர் குறைவா இருந்தது. இப்ப என்னாச்சு, இந்த கல்வி இங்க போனதுனால உலகம் எங்க இருக்குது, அமைதி இழந்து கஷ்டப்படுவதற்கு காரணம் திருப்பி இந்தியா நம்பர் 1 வந்துன்னு வச்சுக்கலாம். எல்லாரும் என்ன பண்ணி நம்ம அடக்கக்கூடிய சக்தி இந்தியா பெற்றுச்சுன்னா கண்டிப்பா உலகத்தில் போர் என்பது இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பட் ஆர்மி இருக்கும், ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அது சத்திரிய தர்மம், நான் தனியாக ஒரு நாள் பார்க்கலாம். புரிஞ்சுங்களா? இதைத்தான் சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், இந்த கல்வி உள்ள போகாதனாலதான் இன்னைக்கு இத்தனை பிரச்சனையே. ஆச்சா, இப்போ இந்த ஸ்லோகம் கிட்டத்தட்ட நான் என்ன சொன்னேன், இதிகாசம் சொன்னேன். இதிகாசம், இதினா இப்படி நடந்தது, நடந்ததுன்னு வியாசர் தொகுத்து வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம், நம்பு கலாச்சாரத்தை நாமள என்ன பண்றோம், இது மித்து. அதுதான் சொல்ல வந்தேன், இது மித்து, இதெல்லாம் ஃபேக்ட் கிடையாது. மற்றதெல்லாம் ஃபேக்ட். இந்த நம்மளோட ஹிஸ்டரி புக் எடுத்து பாருங்க, ஒரு 200, 300 years, 400 years மேல ஹிஸ்டரியே கிடையாது. இவ்வளவுதான் ஹிஸ்டரி, இந்தியாவுக்கு இவ்வளவுதான் ஹிஸ்டரின்னு ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. தட் இஸ் நாட் ட்ரூ.
ஆச்சுங்களா. அது மாதிரி புராணம் அதே மாதிரிதான். அது எத்தனை 18 புராணங்கள், அப்புறம் உப புராணங்கள், எத்தனை டெக்ஸ்ட் எல்லாமே எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்குது? உபனிஷத்தை பேஸ் பண்ணி எழுதியிருக்கு. நீங்க பாருங்க, ஒரு 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 உங்களுக்கு ஒரு லாஜிக் ஒன்று சொல்றேன். இப்போ 2 விதமான புராணங்கள் படிக்கிறவங்க இருப்பாங்க. ஒன்று உபனிஷத்தை படிச்சுட்டு புராணங்கள் படிக்கிறவங்க ஒரு குரூப். இன்னொருத்தர் உபனிஷத்துக்குள்ளேயே வராமல் புராணம் படிக்கலாம். ஏன்னா மார்க்கெட்ல போனா புராணம் எல்லா 14 கந்தன் புராணம் வேணுமா, சிவ புராணம் வேணுமா, விஷ்ணு புராணம் வேணுமா, எல்லா புராணங்கள் 14 புராணங்கள், எல்லா இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் இன் மார்க்கெட் நவ். ஆனா உபனிஷத் படிக்காம வேதாந்தத்தை பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் வந்திருக்குது சப்ஜெக்ட் மேட்டர். அதை படிக்காம நீங்க வெறும் புராணத்துக்குள்ள மட்டும் போறீங்க அப்படின்னா புராணத்தை முழுமையாக நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஏன் பேஸ் அது, அதை வச்சுதான் புராணங்கள் இதிகாசங்கள் வந்திருக்கு. சோ உபனிஷத் படிச்சவங்க ஒரு 2 குரூப் சொல்லிட்டு, ஒருத்தர் உபனிஷத் படிச்சு புராணம் படிக்கிறாரு, ஒருத்தர் உபனிஷத்தே இல்லாம புராணம் இதிகாசம் எல்லாம் படிக்கிறாரு. எல்லா பக்தி எல்லாமே இருக்கு. ஆனா உபனிஷத் படிச்சுட்டு அந்த புராணங்கள் உபனிஷத்துடைய கருத்தை உள்ள வாங்கிட்டு புராணம் படிக்கிறவங்களுடைய அறிவை உபனிஷத்துக்கள் இல்லாமல் வெறும் புராணங்கள் படிப்பவர்களால் கிரகிக்க முடியாது. இட் இஸ் லாஜிக். இங்க ஜீன் பூம்பால இல்ல, இட் இஸ் லாஜிக். பிரேக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இது எழுதியிருக்கு. அந்த அறிவே இல்லாமல் உபனிஷத்துக்கு வேதாந்தம்லாம் தேவையில்லை, நீ புராணமே படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா புராணிக்னு ஒரு குரூப் இருக்காங்க. They will not enter into Vedanta. Only புராணிக்னு இருக்காங்க, அவங்க பேரை புராணிக். They will only புராணம் படிப்பாங்க. தவறு நான் சொல்லல, ஏன்னா அவங்க தான் புராணம் இருக்குன்னு உலகத்துக்கு காமிக்கிறாங்க, தப்பெல்லாம் கிடையாது. ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு பதில், உபனிஷத் படிச்சுட்டு புராணத்தை வெளிக்கொண்டானா அவங்க சொல்ற புராணம் கரெக்டா இருக்குமா? உபனிஷத்தை அப்படியே விட்டுட்டு பேசிக் சப்ஜெக்ட விட்டுட்டு வெறும் புராணிக் பீப்புள் சொல்றது கரெக்டா இருக்குமான்னு நீங்க முடிவு பண்ணிக்குங்கள். யார்கிட்ட கொண்டு காதை கொடுக்கறதா இருந்தாலும் அவங்க யாருன்னு தெரிஞ்சுட்டு கொண்டு காதை கொடுக்கணும். மனசை கொடுக்கறதுங்கிறது, காதை கொடுக்கறது, we should be very alert. யாரோ ஒருத்தர் இன்னைக்கு டிவியில பேசுறார் புராணம் உட்கார்ந்தது கேளுங்க. ஆனா அங்க இருக்கிற தோஷத்தை கண்டுபிடிக்க தெரியணும். அவர் சப்ஜெக்ட் மேட்டர் தெரிஞ்சு புராணத்தை பேசுறாரா? ஏன்னா நான் படிக்கிறேன்னு அது வேறீங்க, அது சொல்லி கொடுக்குறேன், உலகத்துக்கு கொண்டு போறேங்க போது அவர் என்ன தெரிஞ்சிருக்கணும்? நீங்க உபனிஷத் தெரியாம புராணங்கள் படிங்க, தப்பே கிடையாது. ஆனா அது உலகத்துக்கு எடுத்துட்டு போறீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா அவருக்கு என்ன பேஸ் இருக்கணும்? உபனிஷத் பேஸ் இருந்து புராணத்தையும் இதிகாசத்தையும் வெளிக்கொண்டாத சக்தி இருக்கிறவங்க தான் எங்க போகணும்? பப்ளிக்கு போகணும். இல்லைன்னா கம்முன்னு இருந்துக்கணும். நம்ம படிக்கிறோமா ஓகே. ஏன்னா என்ன பண்றாங்க அவங்க, வேற மாதிரி அதை என்ன பண்ணிடுறாங்க, இன்டர்பிரேஷன் கோயிங் ஆன். அது நடந்துதான் ஆகணும். ஏன்னா மெயின் என்னன்னு தெரியாம போது அவங்க இன்டர்பிரட் பண்ணும்போது கண்டிப்பா என்னதான் போகும்? தப்பா தான் போகும். நாம ஜாக்கிரதையா இருந்துக்கணும், அவ்வளவுதான். வச்சுங்களா? இப்ப என்ன 2வது ஸ்லோகம் இன்னையோட முடியுது. திருப்பி படிக்கிறேன். மூல பிரமாணம் வேதக அஸ்தி த்விதா தஸ்ய விபாஜனம். 2ஆ பிரிஞ்சிருக்கு. பிரதமக கர்மகாண்டக வேதாஞ்ச பரக ஸ்மிருதக. முதல் பகுதிக்கு பேரு கர்மகாண்டம் பேரு, 2வது பகுதிக்கு வேதாந்தம்னு பேரு. இப்ப தெரியுதுங்களா? வேதாந்த வகுப்புகள் அட்டன் பண்றேன்னா எதை நாம படிக்கிறேன்னு முதல்ல உங்களுக்கு தெரியும். நீங்க மத்தவங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன படிக்கிறேன், எதுக்கு படிக்கிறேன். How can I have a happy life in spite of any situation? ங்கிறது இறைவன் கொடுத்தது. Not from me or from Sankara or my Guru தயானது யாரு கொடுத்ததல்ல. ஏன்னா அதெல்லாம் ரிஸ்க். மனிதன் அல்ப புத்தி உடையவன், அவன் எதை சொன்னாலும் யாரோ ஒருத்த நெகேட் பண்ணிடுவான். ஸோ இங்கு மனிதனுடைய மூலையிலிருந்து வந்தது கிடையாது. இட் இஸ் ஃப்ரம் பகவான். எப்படி மனிதனை படைத்த மனிதனை படைத்த இறைவன் அந்த மனிதனே வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வது எப்படின்னு சொல்லி கொடுத்ததுதான் வேதாந்தம். ஆனா சாய்ஸ் இருக்கு, வேணா படிச்சுக்கலாம். 5 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து கிளாஸை கேட்டு வேணா பண்ணிக்கலாம், வேண்டாட்டி தூங்கிக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். அது கொடுத்துருவாரு இறைவன். இங்க எதுவுமே கம்பல்சரி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆனா நீ கண்டிப்பா இந்த இடத்துக்கு கோயிலுக்கு வரணும், இதையெல்லாம் நீ படிக்கணும், அது நம்ம இந்துனுடைய கலாச்சாரமே கிடையாது. வேணும்னா படி, வேண்டாட்டி விட்டுரு, அவ்வளவுதான். பெட்டர் லக், நெக்ஸ்ட் பர்த் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.